வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் தர்ஷன் அவங்க பண்ண ஸ்ட்ராபெரி பேசில் கேவர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. கேவர் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு மேலே பேசில் அண்ட் ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு ரப்டி கொடுத்துட்டு அதோட மேலே கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி காம்போட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த சூப்பரான கேவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால நெய் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் ஒரு 4 ஐஸ் க்யூபை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது ஆகும். நல்லா ரப் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்க கீ எல்லாமே இந்த மாதிரி ஒயிட் கலரில் நல்லா க்ரீமியாக சாஃப்டாக மாறும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விடுங்க. நான் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட கேவர் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் எடுத்து வெளில போட்டுருங்க. இப்போது இதில் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மைதா மாவை இந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசைய வேணாம். ஜஸ்ட் அந்த விரலை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். இந்த லெமன் ஜூஸ் தான் உங்களோட மைதா மாவும் நெய்யும் பிரிஞ்சு வராமல் ஒன்றா சேர்த்து வைக்கும். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையெடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நான் கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு திருப்பி சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம கேவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 1/4 பேன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சுட்ட உடனே இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் உங்கள் மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஊற்றுங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 2லேருந்து 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போது இந்த கேவர் வேகிறதுக்கு குறைஞ்சது 15 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ ரொம்ப பொறுமையாக வச்சு வேக வைங்க. அது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு அந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நடுவுலையும் குட்டியாக இந்த மாதிரி ஹோல் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயிலேருந்து எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. நம்ம கேவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அடுத்து ஒரு மிக்சியில் ஒரு 3 ஸ்ட்ராபெரிக்கு மேலே இருக்க அந்த க்ரீன் பார்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1-2 பீஸ் இருக்க மாதிரி அரைச்சிங்கனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம ரப்டி பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம ரப்டி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 1 கப் அளவுக்கு நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டேன். இது ஆல்ரெடி காய்ச்சின பாலுன்றதுனால எனக்கு சீக்கிரமாகவே நல்லா ஏடு படிஞ்சிரும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது குறைஞ்சது அரை மணி நேரமாச்சு நல்லா சில்லுன்னு ஆகணும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு சில்லுன்னு ஆகிடும். இப்போது நம்ம ஸ்ட்ராபெரி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் சூடாக இருக்கும் போது சேர்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரியில் அந்த புளிப்புத்தன்மை இருக்குன்றதுனால நீங்கள் சேர்த்த உடனே உங்களோட பால் திரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நல்லா சில்லுன்னு ஆன பிறகு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் பேசில் இலை எடுத்திருக்கேன். ஒரு 4 இலையை இதில் சேர்த்துக்கிறேன். பேசில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற துளசியோட ஒரு வெரைட்டி தான். அண்ட் பேசில் சேர்த்துட்டு இந்த ரப்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு அன்யூஷுவல் காம்போவாக தான் இருக்கும். ஏன்னா இந்தியன் ரப்டி கூட பேசில் ஹெர்பெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பேசில் குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கனாலே பேசிலோட வாசம் எல்லாமே அந்த பாலில் இறங்கிடும். அடுத்து நம்ம ஸ்ட்ராபெரி காம்போட் பண்ணலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச ஸ்ட்ராபெரியை பேனில் சேர்த்துக்கிட்டேன். இதை லைட்டாக 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த காம்போட்டோடு சாப்பிடும்போது அந்த பீசஸும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான ஸ்ட்ராபெரி காம்போட்டும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கேவர் மேலே நம்ம பண்ண அந்த ஸ்ட்ராபெரி அண்ட் பேசில் ரப்டி போட்டுக்கலாம். அடுத்து காம்போட் பண்ணோல ஸ்ட்ராபெரி வச்சு அதை கொஞ்சமாக இந்த மாதிரி பிளேட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். மேலே கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி அண்ட் பேசில் வச்சிங்கன்னா உங்களோட சூப்பரான கேவர் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.